Taste the Daily. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்பதால் 7 தினங்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 17 முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதே நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 17 முதல் 20ஆம் தேதி வரை வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அளித்த முதல்வர் ஸ்டாலின் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க மறுப்பது ஏன் என தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க முன்னாள் பொதுச் செயலாளரும் நிறுவன தலைவருமான தமிழ்ச்செல்வன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரோடு 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதில் தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும், இறந்து போன ஊழியர்களுக்கு பணியின் போது பிடித்தம் செய்த தொகையை அரசாங்கம் வழங்க மறுப்பதாகவும் தெரிவித்தார். இவர் ஆட்சியிலே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிகின்ற போது ஒரு உத்தரவு கூட வழங்க முடியவில்லை என்பது வேதனையாக பார்க்கின்றோம். மண்ணின் மைந்த திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி என்று பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு வருகிறார்கள். இன்னும் குறிப்பாக அவர் வேதனையோடு சொல்கின்றோம், எங்களுடைய பிடித்த பணத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சியிலே சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுப்பதை முதலமைச்சர் நாங்கள் வரவேற்கின்றோம்.